ரியா அவள் எதுக்கு உதடி கிழிச்சா? நான் ஒன்று என்ன, நீ அவன் உடம்புல எந்த விதத்துலையும் நான் அடித்ததுக்கு அத்தாச்சு இல்லையே. உன் உதடி எதுக்கு கிழிச்சா? ஏன் உதடிக்கு சொல்லல, அவ உதடி கிழிச்சான்னு சொன்னேன். எது கிழிச்சா? அவ உதடா கேட்டவ அவெல்லாம் பைத்தியம். அவ பைத்தியம் தான் இப்படி பண்ணுவாள். பைத்தியம் இவெல்லாம் எல்லாருமே பைத்தியம். அந்த மாதிரி உங்க அம்மாவை கூட்டம் இருக்கே, அவங்க என்ன பண்ணுவாங்க? இவங்க தர்கா அவங்க கூட அவங்க அக்கா இருக்காளே, யாரை கட்டிக்கிட்டா? அவங்க அம்மா இருக்கால, அவங்க அம்மாவுக்கு அக்காவா யாரை கல்யாணம் பண்ணிக்க கூடாது, ரத்த சொந்தத்தில் பண்ணாதீங்க அப்படின்னு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வட்டிக்குவான். அசால்ட்டாக வட்டி வாங்கி திம்பாங்க. அவள் காட்டினது தான். ஒரு லதான்னு ஒரு நம்ம பிரேஸ்லெட் விற்க போனோம் தெரியுமா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் திருச்சியில் எனக்கு எவ்வளோ இந்த ஃபோன் கடையில் ஏமாற்றிருக்காங்க. அவங்க இப்போலாம் வீடியோ போடுறாங்களே, நாங்கள்லாம் அப்படி இப்படி ரொம்ப என்ன, அவங்கள்ட்டெல்லாம் என் காசு எவ்வளோ காசு ஏமாற்றிருக்காங்க. நான் ஃபோன் வாங்க போகும்போது, வாட்ச் வாங்க போகும்போது. சொல்லுங்க. கொஞ்ச நேரம் உங்க ஃபோன் ரப்பர் கழட்டிக்கீங்களா? ஏங்க கொஞ்ச நேரம் நல்லா இருக்கும் இல்ல, ரப்பர் போட்டு போட்டு கையே கொஞ்சம் கொஞ்சம் போர் அடிக்குது. உன் ஃபோனில் இருக்கு இல்லை, அதை வச்சுக்கோ. என்னோடதெல்லாம் கழட்டி ஏற்கனவே பின்னாடி உடச்சி விட்ருக்கா. கூடவே இருந்து உங்கள் அம்மா எனக்கு எவ்வளோ பண்ணியிருக்கான்னு சொல்லணும். நிறையா என்னென்ன அந்த வாட்ரு மாதிரி இருந்த பெட்டு கிழிச்சது, காற்று பெட்டை கிழிச்சது, நிறையா பண்ணியிருக்கா. அவள் தெரியல, அவள் தான் புத்திசாலின்னு நினச்சி அவள் உன்னை விட குழந்தையா என்னதுன்னு அவள் எல்லாத்தையுமே மொதல் நாள்லேருந்து நோட் பண்ணுறேன்றது தெரியல. சொல்லு. இன்னைக்கு நாள் வரைக்கும் இவங்க எல்லாம் ஜெயிச்சிட்டதாவே நினைக்கிறாங்களா? சரி, நீ சொல்கிறத கேட்டிங்கன்னா போகலாம்டா. சொல்கிறது கேட்டிங்கன்னா போகலாம். 3 கூட்டம் எந்த கூட்டம்னு சொல்லு. 3 கூட்டம் அவளோட யார்கிட்ட நவுந்துக்கு இருந்துக்கோன்னு சொல்கிறேன்னு நான் அனுபவப்பட்டதை வச்சு சொன்னேனே. எந்த கூட்டம்? உருது பேசுகிறாங்களே, உருது பேசுகிறவங்க. ஆமாம், இவங்களும் அடுத்து கடைசி லிஸ்ட்டில் இவங்க. எதுவுமே நிரந்தரம் இல்லைன்றதுனால தான் அந்த மாதிரி உருது பேசுவாங்க. அவங்க நல்லா கறிக்கடையில் கறி திம்பாங்க. உருதுனா தமிழ் பேசுகிறோம்ல, நீ முஸ்லீம் தான், ஆனால் உனக்கு உருது தெரியாது இல்லை? அந்த மாதிரி அவங்களுக்கு உருது தெரியும். அவங்க பேசுவாங்க அந்த பாஷை. அவங்க ஃபஸ்ட்டு எப்படி தப்பாக வாழணும்னு கற்றுக் கொடுத்தவங்க. அப்பாவை தப்பாக்க நினச்சி கெட்டவனா ஆக்க நினச்சவங்க. சரி, தேங்க்யூ. அப்படி அடுத்தது யாருன்னா, உங்கள் அம்மா கூட்டம் இருக்கேன் கொண்டு போய் சேர்த்தாலே ஒருத்தி. நான் அப்படியே நல்ல மாதிரி நடித்து அவனை அப்போவே வண்டி ஓட்டும் போதே நினச்சேன், வேகனார் அவனுக்கு ஓட்டும் போதே இவ்வளோ தூரத்துக்கு ஒரு மோசத்துலேயும் மோசமாக பொம்பளை என்னன்னு தனியாக ரூமில் கூப்பிட்டு கவுன்சிலிங்கிற பேரில் வச்சு காசு கிடைக்கும்னு போய் சொல்லி ஏமாத்தி இப்படிலாம் பண்ணிட்டு இவங்க எப்படி வாழ்ந்துருவாங்கன்னு நினைக்கிற நீன்னு பார்ப்ப. ஒன்றுமே இல்லை, இவங்களால எல்லாமே நடந்துச்சு. எல்லாத்தையுமே உள்வாங்கிட்டு பொறுமையாக உட்காந்துருக்கேன்ல. அல்லாட்ட நான் கையேந்தி கேட்கும் போது இவங்களோட அழிவை அத்தாட்சியாக்கி காட்டுவோம். அபுபக்கருக்கு ப்ரூஃபாக லெசன் பாடம் எடுக்கணும்ல. போய் இவங்க என்னென்ன மெட்ரிகுலேஷன் சிலபஸ், சிபிஎஸ்சி சிலபஸ், இந்த சிலபஸ் அந்த சிலபஸ்லாம் நான் கொடுக்கணும்னு நினைக்கல. அபுபக்கருக்கு நிறையா டைப் ஆஃப் மக்கள் இருக்காங்க. அந்த மக்களில் நல்லவங்க யார், கெட்டவங்க யார், நான் காரணம் இல்லாமல் ஒரு இதுவும் கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னேன். 500 ரூபா போய் வேகமாக வாங்கிட்டு வருவா. அவன் உமர் இப்ராஹிமு அவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னு அவங்க ஒவ்வொருத்தனுமே காசு கொடுத்தாங்களாம். அதுக்கு இப்போ டேலி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். இந்த காலம் அந்த காசை எனக்கு நான் குப்பையாக நினைக்கிறேன். அது குப்பையாக என்கிட்ட சேர்த்ததுக்கப்புறம் ஒவ்வொருத்தர் விரலையுமே வெட்டி எடுப்பேன்ல.
அவங்களோட விரலாம் வெட்டி எடுத்துருவா. பார்த்துட்டேன்டா, அவங்களோட விரலாம் வெட்டி எடுத்துருவா. வேணாமா? வெட்டி எடுத்துங்க. வாங்கி கொடுக்கும் போது வாங்கி நல்லா தின்ன தெரிஞ்ச போது அதே தின்னு கொளுத்த விரலில் நகல்லாம் வெட்டக்கூடாது, விரலை வெட்டிடணும்னு விரலை வெட்டிக்கலான்ட்டு இருக்கேன் அவங்கள்ட்ட இருந்து. நீ என்கிட்ட தின்னுட்டு எனக்கே துரோகம் பண்ணி இல்லை இருந்தா உன் காசு எல்லாம் எவ்வளோ கொடுத்துருப்பாங்க அதிகபட்சம். மொதல் ஆட்டோ வாங்குறேன்னு சொல்லி கேட்டது பெத்த அப்பனா நான் உனக்கு அப்பாவும் இது வரைக்கும் நீ கேட்டது பசின்னு கேட்டு என்கிட்ட காசு இருந்து என்னைக்கு இல்லைன்னு சொல்லியிருக்கேன் உன்கிட்ட. என்னைக்குமே அப்படி சொல்லல. ஏன்னா அபூபக்கர் தான் இந்த உலகத்தில் இருக்க எல்லாத்த விட பெருசாக நினச்சேன். அதனால அப்படி நான் எல்லாம் ஆனால் கேட்டேனே ஆட்டோ காசு கொடுறான்னு. யார்கிட்ட கேட்டேன் ஆட்டோ வாங்குறதுக்கு காசு? ஃபஸ்ட்டு இன்னொருத்தன் அவன்கிட்ட கேட்டேன். அவன்லாம் பெருமை, அவன் ஒவ்வொரு கேரக்டரையும் சொல்லட்டுமா, பெருமை பீத்துன்னு பீத்துமா, ஆனால் செயலில் ஒன்றும் இருக்காது. அந்த மாதிரி கேரக்டர் அவன். அதுக்கு அடுத்து இவங்கெல்லாம் கொடுத்தாங்க வட்டியிலேருந்து வெளில வரணும்னு நினச்சதுக்கு உதவுனானா அதுக்கு இவ்வளோ துரோகமா? சரி ரைட்டு சொல்கிறேன், நோம்பு முடியட்டு, நோம்பு திறக்கும் போது சொல்கிறேன். வேறு எப்படி இவங்களுக்கு கூலிக்கு வாங்கி கொடுக்கணும்னு சொல்கிறேன். நீ சொல்கிற மாதிரி வாங்கி தரேன் அவங்களுக்கு. எப்படி கூலி கிடைக்கணும்? அவங்க கால் ரெண்டும் வெட்டணும், கண்ணி எடுக்கணும், கை எடுக்கணும். போதுமா? கால் 2 கண்ணு 2 எல்லாம் 2 கொடுத்ததுல ஒன்று மட்டும் போட்டுமே. இல்லை வேற 4 போடணும். 4 என்னண்ணா? 1 2 கால், 1 அப்புறம் 2 கை, 1 அவங்க கண்ணு, 1 அவங்க தலை. அப்புறம் அப்படிலாம் கொடுக்க மாட்டேன்டா. உள்ளுக்குள்ளே நான் எந்த அளவு கோவத்தை அடக்கி அப்படியே என்னை கண்ட்ரோல் பண்ணி வச்சிட்டு இருக்கேன்னா அபூபக்கருக்கு ஏதோ ஒன்று ஆயிருச்சுன்னு மட்டும் தெரிஞ்சிச்சு நான் ஒரு தனியுமே உயிரோடு அப்படியே துடிச்சுக்கிட்டே இருப்பான். ஒரு செகண்டும் அவனுக்குள்ள வலி விண்ணுன்னு தெரிக்கிற அளவு கொடுப்பேன். அவ்வளோ பேர்த்துக்கு யோசிச்சு. அதுக்கு தான் அபூபக்கரை நான் விட்டு வச்சுட்டு போகிறதுக்கு காரணம், நான் எந்த விதத்தில் ஒரு கொஸ்டின் பேப்பர் எனக்குன்னு பியூராக வந்துச்சு, நான் அதை எப்படி நான் இதுன்னு உருவாக்க நினச்சேனோ அதை நீங்கள் நாரடிக்கிறீங்கள, அவள் உங்கள் அம்மாவெல்லாம் விட்டு ஒழிச்சிடலானே வச்சுக்கலாம். ஏன்னா அவளை ப்ராக்டிஸ் பண்ணது 19 வருஷமாக துரோகியாகவும் இதாகவும் தான். அன்பர் குட்டியா அம்மு குட்டியெல்லாம் எதுக்கு வாழ்க்கையில் போதும். இவர்களெல்லாம் நினச்சா பயம்தான் வருது.